Good afternoon, Harish. Good afternoon, teacher. எப்படி சுகம்? நல்லது. நல்ல சுகம். ஓ, அங்க வீடியோவை காணல. வேலை செய்யல. ஏன் வேலை செய்யல? கனெக்ட் ஆகல. இல்ல. ரைட், ஓகே. எப்படி உங்களோட எக்ஸாம் பேப்பர் இருந்துச்சு? நான் ரொம்ப பெரியா இருக்கும். ஓ, எப்படி இருந்துச்சு? செய்யக்கூடிய மாதிரி நல்லா இருந்துச்சா? இருந்தது. ஓ, நல்லா இருந்தது. கேள்வி எல்லாம் விளங்கிச்சா உங்களுக்கு? டீச்சர் எத்தனை மார்க்ஸ் எடுப்பீங்கப்பா? அந்த 75 எடுக்குவேன். ஸோ வா, வெரி குட், ரைட், ஓகே. 75 எடுப்பேன்னு சொன்னதுனால தான் மிஸ் படிப்பிக்கிறேன். இப்போ சரியா? மிஸ்ஸுக்கு 75 எடுத்தா காணும். ஓகே, இந்த முறை ரைட். அப்ப நாங்க அடுத்த பாடத்துக்கு போமா? ஹரிஷுக்கு ஓ, ஏதாச்சும் டவுட்ஸ் எதுவும் இருக்குதா உங்களுக்கு? முதல் படிச்ச பாடத்துல ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா அவளுக்கு? என்ன மிஸ்? இல்லையா? ரைட், ஓகே. அடுத்து இன்னைக்கு நாங்க படிக்க போற பாடம் 13ஆம் பாடம். என்ன பாடம் இது? செய் நாட்டி ஆயுதம். செய் நன்றி அறிதல். ரைட், ஓகே. செய் நன்றி அறிதல் நீங்க ஸ்கூல்ல படிச்சீங்களா? ஓ, படிச்சுட்டேன். செய் நன்றி அறிதல் என்றா என்னது? செய் நன்றி அறிதல். பிறர் செய்த நன்மையை வரவாமை. வெரி குட். பிறர் செய்த நன்மையை நாங்க மறக்க கூடாது. ரைட். அத பத்தி யார் எழுதி இருக்கிறது? யார் இத சொல்லி இருக்க? செய் நன்றி நாங்க மறக்க கூடாது. யார் சொல்லி இருக்கணும்? இவர் யார் இவர்? திருவள்ளுவர். திருவள்ளுவர். இப்ப திருவள்ளுவர் செய் நன்றி மறவாமை பற்றி என்னென்னலாம் சொல்லி இருக்கிறாரோ அதைத்தான் இந்த பாடத்துல பார்க்க போறோம். சரியா? ரைட். இப்போ ஹரிஷ் எனக்கு வாசிச்சு காட்டுவார், மிஸ் உங்களுக்கு விளங்கப்படுத்துவோம். ரைட், ஓகே. கேட்டீங்க, வாசிங்க. செய் நன்றி ஆயுதல். ம். தனக்கு பிறர் செய்த நன்மையை மறவாமை செய் நன்றி எனப்படும். இனியவை ம். கூலி எல்லாராம் மறவாதார்க்கு செய் நன்றி அவசியம் என்பதால் இனியவை கூறல் என்ற அடிக்காலத்தில் முன்வைக்கப்பட்டது. இதுல என்ன சொல்லிருக்கு? நமக்கு பிறர் செய்த நன்மையை மறவாமைதான் செய் நன்றி எனப்படும். இப்ப உங்களுக்கு கேள்வி வரலாம், செய் நன்றி என்றால் என்ன என்று வந்தா நீங்க என்ன எழுதுவீங்க? நமக்கு இல்லாட்டி தனக்கு பிறர் செய்த நன்மையை மறவாமல் இருக்கிறது தான் செய் நன்றி மறவாமை. இதுல பாருங்க, இனியவை கூறி இல்லறம் வலுவாதற்கு செய் நன்றி அவசியம் என்பதால் இனியவை கூறல் என்ற அதிகாரத்தின் பின் வைக்கப்பட்டது. இனியவை கூறல் என்றா என்னது? இனியவை கூறல் என்றா என்று அடிக்க ஆஹ் என்றா என்ன? என்ன இனியவை கூறல் என்றால் என்ன? நல்ல இனியவை கூலி விடயங்களை சொல்லுதல். இனியவை இல்லவர கூறல் கூலி எல்லாராம் வளவாளருக்கு செய் நன்றி அவசியம். எஸ், இனியவை கூறல் என்றால் என்னன்னுதான் கேட்கிறேன். இப்ப இதுல சொல்லியிருக்கு தானே, இதுல இந்த இனியவை கூறல் என்றா என்ன? அதோட மீனிங் என்ன? இனியவை கூறல்னா நல்ல விடயங்களை சொல்றது. ரைட்டா? நல்ல காரியங்களை பேசுறவங்க இல்லறம் வலுவாதற்கு செய் நன்றி அவசியம். சோ அதுல இந்த இனியவை கூறல் என்ற அதிகாரம் திருவள்ளுவர் இயற்றின என்னது? திருக்குறள் இருக்குத்தானே. திருக்குறள்ல 1000 அதிகாரங்கள் இருக்குத்தானே. அதுல 1000 பாட்டுகள் இருக்கு. அதுல இனியவை கூறல் என்ற ஒரு பகுதி இருக்கு. அந்த பகுதியில இருந்து தான் இதை எடுத்திருக்கிறேன். சரியா? சோ இதுல முதலாவது பாட்டு வாசிங்கோ. செய்யாமல் செய்த உடமைக்கு வையகமும் வானகமும் ஆற்ற இது. செய்யாமல் செய்த உதவிக்கு
வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது அப்படின்னு சொன்னா என்னவா? பாசிங்க பாபம், செய்யாமல் செய்த உதவி என்றா தனக்கு முன் உதவி செய்யாதிருக்க ஒருவன் பிறகு செய்த உதவிக்கு. பாருங்க, நீங்க வந்து எங்கேயாச்சும் ஒரு இடத்துக்கு போறீங்க. ஒரு இடத்துக்கு போயிட்டு ஒரு பெக்கர் வந்து உங்கள்ட்ட ஏதோ கேட்கிறார். கேட்கிற நேரம் நீங்க ஏதோ உங்கள்ட்ட இருக்கிறத கொடுக்குறீங்க. கொடுத்தா அந்த பெக்கர் வந்து உங்களுக்கு திருப்பி ஏதாச்சும் தருவேரா? அந்த போமேன் உங்களுக்கு எதுவும் தருவாரா? நீங்க இப்ப அவர் உங்கள்ட்ட பசிக்குதுன்னு வந்து கேக்குறார். அப்ப நீங்க ஏதாச்சும் ஒரு காசு கொடுக்குறீங்க. காசு கொடுக்க அவர் உங்களுக்கு ஏதாச்சும் தருவாரா? இல்ல. இல்ல, அவருக்கு செய்ய முடியாது. அவருக்கு செய்ய முடியாத நிலைமையில தான் உங்கள்ட்ட வந்து கேக்குறார். அப்படிப்பட்டாக்களுக்கு நாங்க உதவி செஞ்சா, உதவி எங்கள்ட்ட திருப்பி எங்களுக்கு செய்ய முடியாதவர்களுக்கு நாங்க உதவி செஞ்சா, மண்ணுலகமும் விண்ணுலகமும் கைமாறாக கொடுத்தலும் ஒத்தல் அரிது அப்படின்னு சொன்னா, நாங்க அப்படி எங்களுக்கு திருப்பி யாரும் தராதவங்களுக்கு நாங்க உதவி செய்வோமா இருந்தா, எங்களுக்கு இந்த வானத்திலிருந்து இந்த பூமி வரைக்குமான அளவுக்கு எங்களுக்கு கைமாறு செய்ய வேண்டியதா இருக்குமா? சரி, அப்ப நாங்க நிறைய புண்ணியம் செஞ்சவங்களா இருப்போம் அப்படின்னு சொல்லலாம். சரியா? அதுதான் இங்க கருத்தன்னு போட்டிருக்காங்க பாருங்க. முன்னோர் உதவியும் செய்யாதிருக்க. உங்களுக்கு அந்த பெகர் வந்து முன்னுக்கு நீங்க அவருக்கு முதலே உதவி செஞ்சிருப்பீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நீங்க என்ன செய்வீங்க? யோசிக்காம ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுவீங்க என்ன? அதான் நான் சொல்லிக்கு முன்னோர் உதவி செய்யாதிருக்க. தனக்கு பிறன் செய்யும் உதவிக்கு ஈடாக மண்ணுலகத்தையும் விண்ணுலகத்தையும் கொடுத்தாலும் போதாது. அப்படிப்பட்ட உதவி செய்யறவங்களுக்கு மண்ணுலகத்தையும் விண்ணுலகத்தையும் கொடுத்தாலும் போதாதாம். அப்ப உதவி செய்ய வேணும்னு சொல்லியிருக்க. சரியா? அப்ப நாங்க ஒருக்கா ஹரிஷ் எழுதி கொண்டே போயிடுவோமா? எஸ். அப்ப நீங்க பாடம் 13 இன்னைக்கு டேட்டை போடுங்க. பாடம் 13 செய் நன்றி அறிதல் ஹெடிங்க போட்டுட்டு சொல்லுங்க. 2 கலப்பெண் வச்சுக்கொள்ளுங்க ஹரிஷ். 2 அல்ல 3 கலப்பென்ஸ் இருந்தா நல்லா. இதுல வந்து இந்த கருத்தையும் நாங்க எழுத போறோம். ஏண்டா உங்களுக்கு கேள்வி விட கட்டாயம் இதுல வரும். ஒரு பாட்டை தந்துட்டு இதோட பொருள் என்னன்னு கேட்பினா தேர்ட் டேர்முக்கு. சோ நாங்க அதையும் செய்ய வேணும். அதனால 13ஆம் பாடம் செய் நன்றி அறிதல்னு போடுங்க. போடுறேன் தலைப்பு. முதலாவது எழுதுங்க பாப்பா. ஒரு கலரால இப்ப ப்ளூ கலர்ல சொன்னீங்கன்னா பாட்டுகள் எல்லாத்தையும் ப்ளூ கலர்ல தான் எழுதணும், மாத்தக்கூடாது. சரியா? இந்த மாதிரி எழுதணும். இதுல வந்து பிங்க் கலர் பாவிச்சிக்கணும். சோ நீங்க இது ப்ளூ கலர் எழுதுறீங்கன்னா ப்ளூவால தான் எழுதணும். செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. எழுதிட்டீங்களா? பாட்டு எழுதிட்டீங்கன்னு சொன்னா அடுத்து போடுங்க கருத்து. கருத்து ரெண்டு வேற கலரால போட்டுட்டு அதோட கருத்தை எழுத போறீங்க. முடிக்கவில்லை. ரைட், முடிச்சிட்டு எழுதி முடியுங்க. முடிக்கவில்லை.
Finish, miss. அடுத்த கட்டுரை. கருத்து எழுதுறீங்களா? கருத்து. என்ன கதை போடணும்? எஸ், அந்த பாடலோட கருத்து, அதோட மீனிங் என்னன்னு தான் இதுல போட்டிருக்கு. சோ இதை எழுதி வச்சுக்கொள்ளுங்க. எழுதி வைக்கிறது மட்டும் இல்ல ஹரிஷ், நீங்க பாடமாக்கணும் ஐயா, சரியா? ஓகேயா? ஓகே. எஸ். ஓகே மிஸ். எனக்கு இந்த பாட்டும் தெரிய வேணும், அந்த பாட்டோட கருத்து என்னன்னு தெரிய வேணும். ரைட் ரைட், ஓகே ஓகே. நீங்க இதை பார்த்தா ஸ்கிரீனை பார்த்து அழுறீங்க. புக்கும் ஸ்பீடும். That's why. ஓகே, இப்ப நீங்க எனக்கு அந்த பாட்டை வாசிச்சு அதோடைய விளக்கத்தையும் மிஸ்ஸுக்கு சொல்ல போறீங்க. இது கொஞ்சம் பாடமாக்கணும் ஹரேஷ். ஓகே மிஸ். எழுதி முடிச்சிட்டு மிஸ்ஸுக்கு அந்த பாட்டையும் வாசிச்சு அதுக்குரிய கருத்தையும் மறுக்கான மிஸ்ஸுக்கு வாசிச்சு சொல்லுங்க. Finish, miss. பாடம். ரைட், வாசிச்சு காட்டுங்க. செய்யாம செய்த உதவிக்கு வயகமும் வானகம் ஆற்றல் இது. அரிது, வடிவ வாசிக்கணும். ஆற்றல் அரிது. ரைட், அதோடைய கருத்து என்ன கருத்து? ஓர் உதவியும் செய்யாதிருக்க நோ தனக்கு நோ பிற நோ, மூணு இல்ல, முன். இடைவெளி விட்டு விட்டு வாசிக்கணும், ஆறுதலா வாசிக்கணும். பாருங்க, மிஸ் வாசிக்கிறேன், மிஸ் வாசிக்கிறேன் பாருங்க, மிஸ் வாசிக்கிறேன். வெயிட்டா, இதே ஸ்லாங்ல தான் நீங்க வாசிக்கணும். அப்பதான் கருத்து உங்களுக்கு வெளிப்படும், கருத்து தெரியும் உங்களுக்கு. வாசிக்கல உங்களுக்கு கருத்து விளங்கும். சரி, அப்ப ஆறுதலா வாசிக்கணும். இங்கிலீஷ் வாசிக்கிற மாதிரி புஷ் புஷ்ன்னு வாசிட்டு போனா நமக்கு விளங்காது. சரியா? ரைட். செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. முன் ஓர் உதவியும் செய்யாதிருக்க, முன் ஓர் உதவியும் செய்யாதிருக்க தனக்கு பிறன் செய்யும் உதவிக்கு ஈடாக மண்ணுலகத்தையும் விண்ணுலகத்தையும் கொடுத்தாலும் போதாது.
நீங்க இப்படி வாசிக்க உங்களுக்கு அது விளங்கும், அந்த கருத்து என்னன்னு விளங்கும். ரைட், இப்ப மிஸ் வாசிச்ச மாதிரி பாட்டையும் பொருளையும் வாசி காட்டுங்க கட்டிக்காரன். முன் ஓர் உதவியும் செய்யாதிருக்க, வெரி தனக்கு குட். செய்யும் உதவிக்கு ஈடாக மண்ணுலகத்தையும் விண்ணுலகத்தையும் கொடுத்தாலும் போடாது. வெரி குட். இப்ப என்ன விளங்குது, இதுல என்ன விளங்குது? நீங்க இதுல சமரியில சும்மா உங்களோட மொழியில சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு விளங்கின மாதிரி சொல்லுங்க. இப்ப மிஸ்ட இப்ப கேட்டா நான் சொல்லுவேன், நாங்க ஒரு ஆளுக்கு உதவி செய்யறது வந்து அவர்களுக்கு செய்யாம இருக்கேக்க நாங்க உதவி செஞ்சா அது வந்து விண்ணுலகத்தையும் மண்ணுலகத்தையும் இவங்களுக்கு கொடுக்கறதுக்கு சமனா இருக்கும். சரியா? விளங்குதா? நான் வந்து உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறேன், நீங்க அதை எனக்கு திருப்பி செய்ய முடியாத ஒரு ஹெல்ப்பை நான் உங்களுக்கு செய்யறேன். அதை வந்து எப்படி வேல்யூ பண்றாங்கன்னா, இந்த விண்ணுலகத்தையும் மண்ணுலகத்தையும் எனக்கு தர்ற அளவுக்கு, திருப்பி கொடுக்குற அளவுக்கு வேல்யூவா. அப்ப நாங்க மற்றவங்களுக்கு உதவி செய்ய வேணுமா செய்யக்கூடாதா? செய்யணும். செய்ய வேணும், என்ன செய்ய வேணும். அப்பதான் எங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதம் கிடைக்கும். ரைட்டா? ஓகே. அப்ப முதலாவது பாட்டு முடிச்சிட்டோம். ரெண்டாவது காலத்தினால் செய்த நன்றி சித்தி ஏனும் ஞானத்தில் மான பெரிது. காலத்தினால் செய்த நன்றி சிறிது எனினும் ஞானத்தின் மான பெரிது. இப்படி சொன்னா என்னவா? வாசிங்க. காலத்தினால் செய்த நன்றி என்றா? ஒருவனுக்கு இறுதி வந்த ஏழைக்கண் ஒருவன் செய்த உபகாரம் செய்த எனினும் ஞானத்தினால் மான பெரிது. தன்னை நோக்க செய்த தாயென்று ஆயினும் அக்காத்தை நோக்க நிலவரை கட்டினம் மிக பெரிது. இப்ப பாருங்க என்ன சொல்ல வாரினம்டா, இந்த காலத்தினால் செய்த நன்றி சிறிது எனினும் ஞானத்தின் மான பெரிது. இப்ப பாருங்க, இப்ப நீங்களும் அம்மாவும் போறீங்க ஒரு இடத்துல, சரியா? நீங்க வெஹிக்கிள்ல போய்க்கல, ஒரு என்ன சொல்றது, ஒரு சின்ன பூனைக்குட்டி ஒன்று ரோட்ல வந்து நிக்குது. ரைட்டா? ரோட்ல நிக்குது. அதுல ரோட்ல நிக்கிறது நீங்க காண்றீங்க, நீங்க வெஹிக்கிள்ல போறீங்க, அந்த பூனைக்குட்டி ஒன்று அந்த ரோட்ல வந்து நிக்குது. நீங்க என்ன செய்வீங்க? To cross the road. யூ வில் ஹெல்ப். இல்லாட்டி என்ன செய்வீங்க? அம்மா நீங்க will help. நீங்க வெஹிக்கிள்ல போய் கொண்டிருக்கிறீங்க, அப்ப நீங்க பாக்குறீங்க உங்களுக்கு முன்னுக்கு ஒரு குட்டி பூனைக்குட்டி ஒன்று ரோட்ல இருக்குது, வாகனம் எல்லாம் போய் போய் வருது, நீங்க பாக்குறீங்க, என்ன செய்வீங்க நீங்க? பூனைக்குட்டி ஹெல்ப் பண்ணணும். ஹெல்ப் என்ன செய்வீங்க பூனைக்குட்டிய? பூனைக்குட்டி நீங்க விரும்பினா நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வருவீங்க, இல்லாட்டிக்கு என்ன செய்வீங்க? பூனைக்குட்டி எடுத்து கரையில விட்டு விடுவீங்க, என்ன கரையில விட்டு அதை வாகனம் வராதபடிக்கு போறதுக்கு உதவி செய்வீங்க. அப்படி நீங்க இப்ப செய்வீங்கன்னு சொன்னா அது ஒரு சின்ன உதவி தானே. அந்த பூனைக்குட்டிக்கு ஒரு சின்ன ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்க. என்னது? அதை தூக்கி கொண்டு போய் ரோட் சைடுல விடுறீங்க, சைடுல விட்டு நீ அங்கால போன்னு சொல்றீங்க, அது போகுது. அப்ப அந்த சின்ன உதவி என்ன செய்யுது? இல்லாட்டிக்கு அந்த பூனைக்குட்டி நடு ரோட்ல நின்றா என்ன நடக்கும்? வாகனங்கள் போய் வரைக்கல. like பூனைக்குட்டி என்ன செய்வாங்க? வாகனம் போய் வருது ரோட்ல, அந்த பூனைக்குட்டி நடு ரோட்ல நிக்குது, அதுக்கு எங்கேயும் போக தெரியல, அப்படியே நிக்குது, என்ன நடக்கும்? வாகனங்களுக்கு பூனைகள் அடிபட்டும். வாகனங்கள் எல்லாம் அந்த பூனைக்குட்டி அடிபட்டு இறந்து போயிடும் என்ன. சோ நீங்க என்ன செய்றீங்க அப்ப? அது இறந்து போகாத படிக்கு ஒரு சின்ன உதவி செய்றீங்க. என்ன? நீங்க உங்களோட வெஹிக்கிள்ல இருந்து இறங்கி போய் அந்த பூனைக்குட்டியை தூக்கி அங்கால சைட்ல விட்டு விடுறீங்க. அப்ப அதுதான் இதுல சொல்லினோம் என்னண்டா, ஒரு சின்ன உதவி நாங்க செய்யறது அது அவங்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தில எப்படி இருக்குமா? அது ஒரு பெரிய உதவியா இருக்குமா? சரியா?
நாங்க ஒரு சின்ன உதவியை யாருக்காவது செய்வோமா இருந்தா ஒரு சந்தர்ப்பத்துல அந்த உதவி அவங்களுக்கு அந்த நேரத்துல ஒரு பெரிய உதவியா இருக்குமா. அப்ப நாங்க என்ன செய்ய வேணும்? உதவி செய்ய வேணும். சின்னதோ பெரியதோ நாங்க யாருக்காவது உதவி தேவைன்னு காணுவோமா இருந்தா உடனே என்ன செய்ய வேணும்? செய்ய வேணும். அதைத்தான் சொல்லியிருக்கு. காலத்தினால் செய்த நன்றி சிறிது எனினும், ஒரு காலத்துல நாங்க யாருக்காவது செய்த நன்றி சிறிது எனினும் ஞாலத்தின் மான பெரிது. ஞாலத்தின் மான பெரிதுன்னு சொன்னா அதை நாங்க யோசிச்சு பாக்க அது ஒரு பெரிய ஒரு உதவியா இருக்குமா. சரியா? அதோட கருத்து என்ன இங்க போட்டிருக்கு பாருங்க. ஒருவன் காலத்தால் செய்த உதவிக்கு சிறியதானியம் அது உலகினும் பெரிது. என்னவா? அது இந்த ஒரு காலத்துல நீங்க செய்த உதவி அவங்களுக்கு எப்படி இருக்குமா? அந்த உலகத்தை விட பெரிது. ஞாலத்தின் மான பெரிதுன்னா, ஞாலம்னா இந்த உலகம், இந்த உலகத்தை விட பெரிய ஒரு உதவியா இருக்குமா ஒரு சின்ன உதவி. நாங்க செய்யற சின்ன உதவி கூட. அப்ப நாங்க சின்ன உதவியையும் செய்யாம விடக்கூடாது. அதான் இதுல சொல்லியிருக்கு. ரைட்டா? ஓகே, விளங்கிட்டா? ஹரிஷ் விளங்கிட்டா? அப்ப நீங்க ரெண்டாவது பாட்டு என்ன போடுங்க. ரெண்டாவது பாட்டை எழுதி அதுக்குரிய ரெண்டாவது கலர் பென் யூஸ் பண்ணுங்க. நீங்க முதலாவது பாட்டுக்கு என்ன கலர் யூஸ் பண்ணினீங்களோ, இப்ப ப்ளூ கலர் ரெண்டாவது பாட்டுக்கு ப்ளூ கலர் தான் பாவிங்க. அப்பதான் இந்த வித்தியாசம் தெரியும். சரியா? ரைட். அப்ப மூன்றாவது வாசிங்கோ, பாட்டை வாசிங்கோ. பயன்தூக்கார் செய்த உதவி பயன்தூக்கின் நன்மை கடலின் பெரிது. பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலின் பெரிது. என்னவா? பயன்தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கினண்டா இவருக்கு இது செய்தால் இன்னது அயக்கும் என்று ஆராய்தல் இலராய் செய்த உதவியாகிய இடமுடையாரின் நன்மை கடலின் பெரிது.
அதன் நன்மை கடலிலும் பெரிது ஆகும். என்ன சொல்லிருக்கு? இவருக்கு இது செய்தால் இது செய்தால் இன்னது பயக்கும் என்று ஆராய்தல் இலராய் செய்த உதவி. அதாவது இதுதான் முதல் சொன்னது. இப்போ நீங்க வந்து ஒரு பெகர் ஒரு ஆளுக்கு, பிச்சைக்காரன் ஒரு ஆளுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு சொன்னா அந்த பிச்சைக்காரன் திருப்பி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரா? இல்லையேண்ணா. அப்ப நீங்க எப்படி ஹெல்ப் பண்ணுவீங்க? அவர்கிட்ட உதவி எதுவும் எதிர்பார்த்தா ஹெல்ப் பண்ணுவீங்க? நோ. நீங்க பிச்சைக்கார்ட்ட எதிர்பார்க்க மாட்டீங்கன்னா எதிர்பார்க்காம செய்யற உதவியா எதை விட பெரியதா? கடலிலும் பெரிதானதா. சரியா? நாங்க ஒரு ஆளுக்கு அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்காம எதுவுமே, நாங்க இப்ப உதவி செய்தா இவங்களுக்கு உதவி செய்வாங்கன்னு எதிர்பார்த்து செய்தா அதுல பயன் ஒன்றுமே இல்ல. ஆனா யாருக்காவது நாங்க எதிர்பார்க்காம அவங்கள்ட்ட எதுவுமே எதிர்பார்க்காம உதவி செஞ்சா அது வந்து கடலிலும் பெரியதா. சரியா? பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலின் பெரிது. பயன் தூக்காரன்னா இவருக்கு இது செஞ்சா எனக்கு பயன் வராது என்று தெரிஞ்சு கொண்டு நாங்க செய்யற உதவி கடலிலும் பெரியதா. சரியா? அப்ப அந்த கருத்து ஒருக்க வாசிங்க பாப்போம். பாராமல் செய்த உதவியில் நன்மை கடலிலும் பெரிதாகும். கடலிலும் பெரிதாகும். சரியா? ஓகே. அப்ப இதே மறுகாலே கொள்ளுங்க. மூன்றாவது பாட்டும் கருத்தும் அடுத்த கிளாஸ்ல ஹரீஷ் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அடுத்த கிளாஸ்ல மிஸ்ஸுக்கு நீங்க இதுல ஏதாவது ஒரு இப்ப இதுல வந்து எத்தனை 8 9 10 இருக்கு. 10 செய் நன்றி இருக்கு. இன்றைக்கு நாங்க ஒரு 5 தான் பார்ப்போம். சரியா? 5 பார்ப்போம். 5 பார்த்ததுக்கு பிறகு நீங்க மிஸ்ஸுக்கு ரெண்டு செய் நன்றிக்குரிய 2 பாட்டை பாடமாக்கி அந்த பாட்டுண்ட கருத்தை மிஸ்ஸுக்கு சொல்ல வேணும். ஓகேயா? ஓகேயா? இப்படி நீங்க இந்த இதுல பாட்டை இப்ப சொல்லுவீங்க. நான் சொல்லிக்கல நீங்க சொல்லுவீங்க. பயன் தூக்கார் பார்க்காம சொல்ல வேணும், பாடமாக்கி சொல்லணுமா? பயன் தூக்கார் செய்த உதவி. இப்ப உங்களுக்கு உதாரணமா தான் இது சொல்றேன். நீங்க விரும்பினா இதை பாடமாக்கலாம், இதையோ இல்லாட்டிக்கு இதையோ பாடமாக்கலாம். செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது சொல்லிட்டு நீங்க அதுக்குரிய கருத்தையும் சொல்லுவீங்க. என்னது? முன்னம் ஒரு உதவி செய்யாதிருக்க தனக்கு புறன் செய்யும் உதவிக்கு ஈடாக மண்ணுலகத்தையும் விண்ணுலகத்தையும் கொடுத்தாலும் போதாதுன்னு நீங்க வடிவா சொல்லணும் மிஸ்ஸுக்கு. பாடமாக்கினீங்கன்னா தான் எக்ஸாமும் செய்யலாம். ரைட்டா? ஓகே. இப்ப 3வது பாட்டையும் எழுதி அதுக்குரிய கருத்தையும் எழுதுங்க. மிஸ்ஸேன் இப்ப எழுத தாரன் புக்கிலையும் இருக்கு. ஆனா மிஸ்ஸேன் எழுத தாரன் புக் இருக்கு. புக்ல இருக்கு. ஆனா மிஸ்ஸேன் உங்களுக்கு இப்ப எழுத தாரன் விளங்கி 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 எழுதி ஞாபகம் வச்சிருக்க வேணும்ன்றதுக்காண்டி தான் தார். ரைட்டா? ஓகே, வெரி குட். ரைட், எழுதிக்கொள்ளுங்க. குட். அதோட பாடமாக்க வேணும் ஹரிஷன். மிஸ்ஸுக்கு அடுத்த கிளாஸ்ல ஒரு 2 சொல்லி காட்டு. ஓகே? 2 பாட்டு பாடமாக்கி அதோட கருத்தும் சொல்லி காட்ட வேணும்.
சரி மிஸ். ஓகே, வாசி காட்டுங்க. மூன்றாவது பாட்டையும் அதோடைய கருத்தையும் ஒரு கமிசுக்கு வாசி காட்டுங்க. பயன் தூக்கார் செய்த உறவை நயன் தூக்கின் நன்மை கடலின் பெரிது. ம் பயனை கருத்து. எதிர்பாராமற் செய்த உறவின் நன்மை கடலிடம் பெரிதாகும். எதிர்பாரா செய்த உதவியின் நன்மை கடலினும் பெரிதாகும். இருக்க வடிவ சொல்லுங்க பாப்போம். பயனை எதிர்பாராமற் செய்த உறவின் நன்மை கடலிலும் பெரிதாகும். கடலினும் பெரிதாகும். ரைட், குட், ஓகே. அடுத்து நாலாவது பாடல் வாசிங்க ஹரீஷ். தினைத்துணை நன்றி செய்யினும் பயத்துணையாக கொள்வர் பயன் தெரிவார். தினைத்துணை நன்றி செய்யும் பனைத்துணையா கொள்வர் பயன் தெரிவார். இப்ப இதுல திணைத்துணை நன்றி செய்யணும் என்ன சொல்லிருக்கு? நமக்கு திரையவற்றாய உபகாரத்தை ஒருவர் செய்தாயினும் பனை துணையாக கொள்வார் பயன் தெரிவார். அதனை அவிழவிற்றாக கருதாது பனை விற்றாக கருதுவார் அக்கருத்தில் பயன் தெரிவார். என்ன சொல்லியிருக்கேன்னா, திணை தெரியுமா உங்களுக்கு? திணை என்று சொல்லி சொன்னா ஒரு சின்னது என்ன சொல்றது, ஒரு சின்ன சீடா அது. சரியா? திணை வந்து இந்த குருவிகளுக்கு போடுவினாங்க. லவ் பேர்ட்ஸுக்கு போடுற சீட் தெரியுமா? சாப்பிடுறதுக்கு போட அந்த சீட் தெரியுமா உங்களுக்கு? எஸ். அதுதான் திணை. திணை எவ்வளவு சைஸ்ல இருக்கும்? குட்டியன குறுகினதன. சோ அந்த திணை அளவிற்கு நீங்க ஒருத்தருக்கு உதவி செஞ்சா, அதாவது சின்ன ஒரு உதவி செஞ்சா, அதை அந்த உதவியை பெற்றுக்கொள்ளுறவர் அந்த உதவியை எப்படி எடுத்துக்கொள்வாரா? பனை அளவுக்கு. பனைமரம் பார்த்துருக்கிறீங்களா? எஃப்னா போனா பார்க்கலாம். பனைமரம் பார்த்துருக்கிறீங்களா? ஓ. பனைமரம் எப்படி இருக்கும்? நல்ல உயரமா வளர்ந்திருக்கும். சோ நீங்க ஒரு ஆளுக்கு செய்யற அந்த திணை அளவு, திணை எப்படி இருக்கும்? குட்டியானது. அப்ப நீங்க ஒரு செய்யற உதவி, மற்றவருக்கு செய்யற ஒரு சின்ன உதவி, அந்த உதவியை பெறுகிறவருக்கு எப்படி இருக்குமா? பனை அளவான உதவியா இருக்குமா? அப்ப நீங்க என்ன செய்ய வேணும் ஹரிஸ்? குட்டி உதவி என்றாலும் நீங்க மற்றவங்களுக்கு செய்ய வேணும். சரியா? அப்படி நீங்க செய்யல அவங்களுக்கு எப்படி இருக்குமா? பனை அளவுக்கு ஒரு பெரிய உதவியா இருக்குமா? ஓகேயா? ஓகே, அப்ப நீங்க நாலாவது பாட்டையும் எழுதி கருத்தையும் எழுதுங்க பாப்போம்.
பினிஷ். ஹரிஷ். பினிஷா. எஸ். ரைட், சொல்ல வேணும். ரைட், வாசிச்சு காட்டுங்க. 4வது பாட்டையும் ஆறுதலா வாசிக்கணும். மிஸ் வாசிக்கிறமா வாசிச்சா தான் உங்களுக்கு அது விளங்கும். சரியா? மிஸ் திருப்பி திருப்பி படிக்க வாசிக்க உங்களை வைக்கிறதுக்கு காரணம் உங்களுக்கு அந்த சொற்கள் விளங்க வேணும். ரைட்டா? வாசிங்க பாப்போம். திணைத்துணை நன்றி செய்யினும் பனைத்துணையா கொள்வர் பயன் தெரிவார். ம். திணை அளவு உதவி செய்தாலும் அதனை பனை அளவாக கொள்வர் பெரியோர். பெரியோர் என்ன செய்வாங்களாம்? பனை அளவாய் கொள்வர் பெரியோர். பெரியோர்னு சொன்னா பெரியாக்கள் இல்ல. அந்த நீங்க செய்யற உதவியை ஏற்றுக்கொள்ளுறவங்களை தான் அந்த பெரியார் சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. சரியா? ரைட்டா? ஓகே. ஐந்தாவது ஐந்தாவது பார்க்க போறோம். ஐந்தாவது வாசிங்க. உதவி வரைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்டார் சார்பின் வரைத்து. உதவி திருப்பி வாசிங்க. உதவி உதவி வரைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்டார் சார்பின் வரைத்து. வரைத்து. ரைட். என்ன சொல்லிருக்கு? உதவி வரைத்து அன்று. உதவி வரைத்து அன்று அப்படின்னு சொன்னா என்ன சொல்லிருக்கு? உதவி வரைத்து அன்று கைமாறான உதவி காரணத்தாலும் பொருளானும் காலத்தானும் ஆகிய மூவகையானும் முன் செய்த உதவி அளவிற்கு அன்று உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்தன்னா அதனை செய்வித்து கொண்டவர் தம் அமைதி அளவிற்கு. என்னவா? உதவிக்கு அளவே இல்லை. அத பெற்று கொள்ளுறவங்களோட தகுதியின் அளவை பொறுத்து தான் உதவி எப்படி பெருசா சின்னதாண்ட. இப்ப நீங்க என்ன சொல்றது, என்னது மிஸ்ஸுக்கு நீங்க என்ன ஹெல்ப் பண்ணுவீங்க? ரைட். என்ன ஹெல்ப் பண்ணுவீங்க மிஸ்ஸுக்கு?